எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருக செய்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததனுடைய காரணம் என்னன்னா பாருங்க, லோத்து பிரிந்து சென்றாலும், லோத்து சுயநலவாதியாக இருந்தாலும் ஆபிரகாம் சுயநலவாதி அல்ல. ஆபிரகாம் அடுத்தவனுடைய பிரச்சனையில நாம ஏன் தலையிடணும் ஒதுங்கி போகவில்லை. மூன்றாவது, ஆபிரகாம் அழிவில், மற்றவருடைய அழிவை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் முன்னேறம் இல்லை? ஜெபம் பண்றாங்க, உபவாச கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போறோம். ஆனா அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் சார்பில் இருந்து போராடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? போராடுவார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? எனக்கு செஞ்சதுக்கு அவங்களுக்கு கைக்கு மேலே கூலி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யுத்தம் செய்வாருங்கிறத உடனே நீ வேற மாதிரி போகாத. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு நல்லா கவனிப்பா, தயவு செஞ்சு கவனிச்சிரு. ஒருவேளை உன் மாமியார் உனக்கு சில நேரங்களில் உன்னை புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு குடும்பம், சொந்த பந்தம் உன்னை வெறுங்கையாக அனுப்பியிருக்கலாம். சில நேரத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பயப்படாத. ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு அழிவு வரப்போதுன்னு உடனே தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணணும். லோத்து இருந்த சோதோம் கொமோராவை பத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் ஜெபித்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 18ஆம் அதிகாரம் தான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தின இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என் கேடு கட்டா போகணும், நான் போதும், நமக்கு என்ன அப்படின்னு அவர் இருக்கலை. இன்னைக்கு நம்ம மனசில் எப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றணும். நான் 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். நம்ம முன்னால் எல்லாம் வெறுமையாக தெரியும். 2வது, நம்ம நம்பிக்கை பெயரும். 3வது, நடைபெணமாக பெயருவோம். இது யாருன்னா உலகத்துக்குள்ளே முங்கி கிடக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு நல்ல பார்வையை பாரு. ஆபிரகாமே, நீ கண்களை உயர்த்தி பாரு. ஏன்? நீ உயர்த்தி பார்த்துட்டன்னா நீ என்ன ஆயிடுவ தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிடுவ? நீ உன் முன்னால் இருக்கிற ஒரு பரந்த எல்லையை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நடந்தது நன்மைக்கு. ஆமென். என்னை விட்டு போனது நன்மைக்கு. எனக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் அதை தாண்டி எனக்குரிய உயர்வை கடவுள் எனக்கு தருவார். கை தட்டுங்க பாப்பா. 2வது, என்னை விட்டு விலகினவர்களோ, எனக்கு பிரச்சனை கொடுத்தவர்களுக்கோ ஒரு வேதனையான நிகழ்வு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, அதிலே நான் போய் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். 3வது, என்னுடைய வாழ்க்கையில என்னை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க, என்னை இழப்புக்களை உண்டாக்குனவங்களோ யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அழிவை என்னால் கண்டும் காணாமல் இருக்கவே முடியாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருக செய்வேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உன்னை நான் பழுக செய்வேன், பெருக செய்வேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இறங்கி வந்துச்சுன்னா, ஆபிரகாம் பரந்த மனம் உடையவர். ஆபிரகாம் உதவி செய்யும் மனநிலை உடையவர். 3வது, ஆபிரகாம் தனக்கு முன்பாக சத்துருவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேதனையான ஒரு துன்பமான நிலைமை வரும்பொழுது அவர் கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில கண்களை உயர்த்துங்க. மற்றவங்கள மாதிரியே அப்படி பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்துடாதீங்க. அல்லேலூயா. பிறருடைய அழிவு, பிறருடைய வேதனை, பிறருடைய உபத்திரம்,
பிறருடைய நஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால், உங்களைப் போல அழிவுக்குரியவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, அப்பா இன்னைக்கு வழக்கத்தை விட 2 பிளேட்டு சாப்பிடுவோம், அப்படி இருக்கிற ஜனங்களை மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நான் பைபிள் எடுத்ததுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்ததுக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை உயர்த்தினார். குறிக்கிலும் நெடுக்கிலும் நடந்த பொழுது ஆண்டவருடைய வாக்குறுதி அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நீ வாழ்க்கையில் உயர்வாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், மென்மேலும் நலமும் சுகமும் பெறுவாய். அதை அந்த முயற்சி, அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் தங்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் தூக்கி சுமக்கிறீங்களோ, ஐயோ என் உடலெல்லாம் மெலிஞ்சு போச்சு, பலவீனமாயிட்டு, வலு குன்றி போன என் படுக்கை கண்ணீரால் நனைகிறதுன்னு நீ யாரை நினச்சி அழுதுகிட்டு இருக்கியோ, அதெல்லாம் இயேசுட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே என் கண்களை உயர்த்துகிறேன். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.